இன்னைக்கு நம்ம பேலியோ டயட்டில் வெண்டங்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, வெண்டங்காய் 1/4 கிலோ நல்லா பொடியாக நறுக்குனது, அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு 1/4 டீஸ்பூன். இதுக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்ணலான்னா, தேங்காய் எண்ணெய் இல்லை செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், நெய், இது 3ல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அப்படி நார்மலாக நீங்கள் குக் பண்ணுறவங்க நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதோட பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் 2 to 3 நல்லா அரிஞ்சது, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், தேங்காய் 1 பட்டை. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் நம்ம 2 டீஸ்பூன் தேங்காய் நான் விட்டுருக்கேன். இதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம இதில் பெருங்காயத்தை போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம், இது இப்போ கருவேப்பிலை வச்சுருக்கவங்க கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ வெண்டங்காவை நம்ம போட்டுக்கலாம். வெண்டங்காய் போட்டு நல்லா வாட்டணும். நல்லா வாட்டிக்கிட்டே இருக்கணும். இதை வெண்டங்காய் கைவிடாமல் வாட்டினா தான் உங்களுக்கு நல்லா வரும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதங்கணும் கொஞ்சம் நேரம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த பிசுபிசுப்பு இதெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதில் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஸ்லோவில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அந்த காட்டம் மூக்கில் ஏறும். இப்போ நல்லா நம்ம வாட்டிக்கலாம். அந்த மசால் தூள்லாம் நல்லா அந்த வெண்டங்காயில் பழ மாதிரி கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு வாட்டிக்கலாம். வாட்டிக்கிட்டே இருக்கும் போது நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் காய் நல்லா வேகணும். நல்லா லைட்டாக இதில் நம்ம லைட்டாக கொஞ்சம் தண்ணி மட்டும் தெளித்து இந்த காயை நல்லா வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் காயை வேக வச்சதுக்கப்புறம் காய் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம துருவி வச்சுருக்க 2 டீஸ்பூன் அந்த தேங்காவை இதில் நான் போட்டுக்கிறேன். போட்டு இப்போ நான் இறக்குறேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வெண்டங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.